இப்போ அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிச்சதுனால அவர் கட்சி ஆரம்பிக்க முயற்சி பண்றாரே தவிர அவரது வலதுசாரி சிந்தனையிலேருந்து அவர் வெளியில வந்துட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு தடையா இருக்கா? இப்போ பிஜேபி வந்து ஒரு கட்சி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்க தான் வலதுசாரி சிந்தனையே கிரியேட் பண்றாங்க. அவங்க தான் வலதுசாரி சிந்தனைக்கு ஒரே இந்து வேற இந்துத்வா வேற. ஸோ இந்து ஆதரவுங்கிறது ரெண்டுத்தையும் ஷார்ட்டாக சொல்லிடுறீங்களா? என்ன வித்தியாசம் சொல்கிறேன். இப்போ என்ன வித்தியாசம்னா, இப்போ எதிர்த்தான்னா 10ஓடு 11 அண்ணாமலையை எதிர்க்க வேண்டும். ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த நிர்மல்குமாரோட வக்கீல் நியமனத்தில் இருக்கிற சம்மந்தப்பட்ட ஊழலை எதிர்க்கிறதுக்கு திமுக அதை தான் செய்யும். ஸோ 10ஓடு 11 அண்ணாமலையை எதிர்க்கிறதுல எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ஸோ இப்போ பாருங்க, 2 பேர் ரொம்ப பெரிய குழு சண்டை போடுறது. சரி, இப்போ வாரியர்ஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க, தொண்டர்களை வாரியர்ஸ்ன்னு சொல்கிறீங்க. ஆமாம், நிச்சயமா. ஓகே, இப்போ 19 லட்சம் பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க 8 கோடி பேரில். ஆமாம், 6.5 கோடி எலிஜிபிள் ஓட்டர்ஸ் இருக்காங்க. இந்த 18 லட்சம் அப்படின்றது போதுமா சார் இப்போ அண்ணாமலை அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு? வரவே போறாரு. அவர் 18 லட்சம். பாஜக வந்து தன்னை ஒரு கட்சியா வளர்த்துக்கிறதுக்கு எப்பயுமே முயற்சியே செய்யறதில்லை. பாஜகவோட முயற்சி எல்லாம் தேசிய தலைமை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தனியா வளர்றதுக்கான முயற்சி நிலைப்பாடு, அவருடைய கொள்கை, அவர் அச்சீவ் பண்ண வேண்டிய இடம்னு அவர் நினைக்கிறது தமிழக சிஎம் தான். இப்போ வந்து இப்போ ஒரு ஏற்கனவே இப்போ பல 2 கட்சி மாறி மாறி இருந்ததுல இருந்து ஒரு மாற்றத்தோட தமிழ்நாடு. அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தென்னவெளி மீடியாவில் வந்து சிவகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சார், ஒரு வலதுசாரி சிந்தனையாளராக இருக்கீங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி வீதிலிலஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. அவருடைய அரசியல் எப்படி பார்க்குறீங்க? வலதுசாரி சிந்தனையாளர் அப்படின்னு நீங்கள் சொன்னது கரெக்டுங்க. ஸோ வலதுசாரி சிந்தனையாளர்கள்னா யாரு? அதாவது நமக்கு என்னை பொறுத்தளவுக்கு பிஜேபி ஆதரவாளர். பிஜேபி ஆதரவு அதை நீங்கள் ஒரு கட்சி வைஸ் சொல்றீங்க. பட் வலதுசாரி சிந்தனைங்கிறது கட்சியை அப்பாற்பட்டது. அந்த சிந்தனைங்கிறது நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய கலாச்சாரம், அதை வந்து அதோட அடிப்படை தன்மையை விடாம நம்மளுடைய வாழ்க்கை முறையை நடத்துறது, வாழ்க்கை முறையில எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி செய்யறது, இது மாதிரி சிந்தனைகள் தான் வலதுசாரி சிந்தனையை தவிர வலதுசாரி சிந்தனைனாலே பாஜக அப்படின்னு அசோசியேட் பண்றதே ரொம்ப ஒரு அரசியல் புரியல் இல்லாத நிலை அது. ஸோ இப்போ அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிச்சதுனால அவர் கட்சி ஆரம்பிக்க முயற்சி பண்றாரே தவிர அவரது வலதுசாரி சிந்தனையிலேருந்து அவர் வெளியில வந்துட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு தடையா இருக்கா? இல்லை, பிஜேபி ஏன்னா இது ஏன் கேட்குறேன்னா, வலதுசாரினா பிஜேபி நினச்சிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு பிஜேபி ஒரு சமமாக தான் பார்க்க போகிறேன், அதிமுக விசிகா மாதிரி சமமாக தான் பார்க்க போகிறேன் அறிவிச்சிருக்காரு. ஸோ அப்படி தான் சொல்கிறேன். அதாவது கட்சி முறையில் இப்போ பிஜேபி வந்து ஒரு கட்சி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்க தான் வலதுசாரி சிந்தனையே கிரியேட் பண்றாங்க, அவங்க தான் வலதுசாரி சிந்தனைக்கு ஒரே உரிமையாளர் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது ரொம்ப தவறான சிந்தனை. அவங்க ஒரு கட்சி, அவ்வளோதான். அவங்களுடைய நிலைப்பாடு வலதுசாரி நிலைப்பாடு, அவ்வளோதானே தவிர அவங்க தான் அதுக்கு வந்து உரிமை கொண்டாடுற ஒரு கட்சி கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்து அப்படின்னு எடுத்துப்போமே, இந்து வேற இந்துத்வா வேற. ஸோ இந்து ஆதரவுங்கிறது ரெண்டுத்தையும் ஷார்ட்டாக சொல்லிடுறீங்களா? என்ன வித்தியாசம் சொல்கிறேன். இப்போ வந்து இந்து மக்களுக்கு எதிர்ப்பாக ஏதாவது ஒரு குரல் வந்தான்னா அந்த குரலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது இந்துக்களுக்கும் கொடுக்குற ஆதரவு. இந்துத்வா அப்படிங்கிறது இந்து மதம் தான் இங்கே வந்து பிரதானமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இந்து ஆதரவுக்கும் இந்துத்வா ஆதரவுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சில சமயம் வந்து நம்ம சொல்கிற போது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது இந்துத்வா ஆதரவுன்னா, ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் இந்து மதம் தான் இந்தியாவில் பிரதானமாக இருந்தது, அவங்க தான் இன்னும் பிரதானமாக இருக்கணும், மற்ற மதங்கள் வாழலாம், மற்ற மதத்தினவர்கள் இவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும் அப்படின்னு நினைக்கிறது இந்துத்வா. ஸோ இப்போ இந்து ஆதரவுங்கிறது இந்து மக்களும் வந்து எல்லாரையும் போல வாழணும், அவங்களுடைய கோட்பாடுகளை எதிர்க்கக்கூடாது, அவங்களோட கோட்பாடுகளுக்கு எதிர்ப்பு வந்தான்னா அதற்கு ஆதரவு குரல் தெரிவிக்கிறது இந்து மக்கள் ஆதரவு. ஸோ இந்த வித்தியாசம் தெரியுறதா? இப்போ வந்து அண்ணாமலை வந்து பாஜகலேருந்து வந்ததுனால தன்னுடைய கொள்கை எதையுமே அவர் மாற்றிக்கிட்டதா அவசியமே இல்லை. அவர் கட்சி முறையில் பாஜகவையும் திமுகவையும் ஒரே மாதிரி பார்க்குறேங்கிற அது வந்து அரசியல் நிலைப்பாடு. இப்போ நம்ம தாவேக்கார் வந்து விஜய் கட்சி ஆரம்பித்த போது ஒன்று அறிவித்தார், எனக்கு அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு. அந்த மாதிரி அண்ணாமலை சொன்னாரா? இப்போ அண்ணாமலை வந்து என்னுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னாரா? இல்லாட்டி அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னாரா? ரெண்டும் சொல்லலை. ஸோ அண்ணாமலை வந்து பாஜகவையும் திமுகவையும் ஒரே மாதிரி பார்ப்பேன்னா அவர் வந்து அவங்களுக்கு எதிராக அரசியல் செய்வேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவருடைய சித்தாந்தம் அதே மாதிரி கூட இருக்கலாம். அந்த சித்தாந்தத்தை இவர் வந்து நல்ல விதமாக எடுத்துகிட்டு போகலாம் மக்கள்கிட்ட. ஸோ மக்களுடைய நன்மை தாங்க அல்டிமேட். நீங்கள் இது எந்த ஆதரவாக வேணால் இருந்துட்டு போங்க, மக்களுக்கு வந்து நன்மை ப்ரொவைட் பண்ணணும்.
மக்களுடைய வாழ்க்கை முறை உயரணும். ஸோ இப்போ அதில் ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ அண்ணாமலை சைடு போனால் ஒரு சிலர் என்ன பண்ண முடியுதுன்னா, நம்மளை பார்க்க முடியும் வீடியோஸில் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சிலர் இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பிஜேபியில் இருக்கக்கூடிய விமர்சனங்களை விமர்சனம் செய்கிறாங்க. அது பிஜேபி மேலே இருக்கக்கூடிய விமர்சனமா இல்லை பிஜேபியில் தனிநபர் விமர்சனமா அண்ணாமலை ஆதரவாளர்கள் செய்கிறது? கரெக்ட். பிஜேபியில் இருக்கிற தனிநபர் விமர்சனம் தான். பிஜேபியோட விமர்சனமா வந்து இனிமே தான் வரணும். இது வரைக்கும் நான் பார்க்க அந்த ஆதரவாளர்களோட எதிர்ப்பெல்லாம் அவங்க வந்து பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கு காமிக்கிற எதிர்ப்பெல்லாம் அவங்க சொல்ற சில பேர் வந்து அண்ணாமலைக்கு செஞ்ச தவறுகளனால அந்த எதிர் நிலைப்பாடு. இப்போ அவங்க என்ன பேசிக்காக யார் எடுத்துக்கிறாங்க, ரொம்ப பாப்புலராக ஒரு 4 தலைவர்களை எல்லாரும் சொல்றாங்க. அவங்க நேமே பண்ண வேண்டாம், நேம் பண்ணாலும் ஒன்றும் தப்பு இல்லை. தமிழிசை, வானதி சீனிவாசன், எல் முருகன், அப்புறம் வந்து 4வதா நயினா நாகேந்திரனோ நிர்மலா சீதாராமன், யார் வேணா சொல்லுங்க. இவங்கெல்லாம் ஏன் அவங்களை எதிர்க்கிறாங்க? இவங்க வந்து அண்ணாமலைக்கு எதிராக நிலைப்பாடை பாஜக இருந்தபோது எடுத்தாங்க. அந்த காரணத்தினால்தான் அண்ணாமலை வெளில வந்தாரு அப்படின்ட்டு. ஸோ இதனால எதிர்க்கிறாங்களே தவிர இவங்களோட கொள்கை வேற, அண்ணாமலையோட கொள்கை வேறங்கிற பிரச்சனை அந்த ஸ்டாண்டுக்கே இன்னும் யாருமே வரல. ஏன்னா அண்ணாமலை இனிமே தான் தன்னுடைய வந்து ஏதாவது கொள்கையில வேறுபாடு இருக்கா இல்லையாங்கிறது இனிமே தான் தெரிய வரும். இப்போ நடக்க போற மாநாட்டில் அது தெரிய வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அதில் வந்து நமக்கு அவருடைய கொள்கை முறையில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு தெரியும். கொள்கையில் வந்து பாஜகவோட கொள்கையாக இருந்தால் கூட நம்ம வந்து அண்ணாமலை ஆதரிக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை. ஏன்னா அதே கொள்கையை யார் நல்லா எடுத்துகிட்டு போகிறாங்க தான். இப்போ அதிமுக திமுக 2 இருந்தது. நீங்கள் ஒரு காலத்தில் 2 பேரும் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் அப்படி ஒரு பரம்பரை ரைவல் மாதிரி 2 பேரும். ஸோ 2 பேரோட கொள்கை ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 பேரும் வந்து பெரியாரோட கொள்கையோ அண்ணாவோட கொள்கையோ அறிஞர் அண்ணாவோட கொள்கையும் எடுத்து வளர்ந்தவங்க தான் 2 பேரும். ஸோ திமுக அதிமுக. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக திமுக அது முன்னாடி ஒரு போட்டால் எப்பயுமே போட்டால் ஆப்போசிட். ஸோ அரசியலில் தான் அவங்க 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் எதிரி. அதுக்கு காரணம் எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் பர்சனாலிட்டி கேஷ், தனிப்பட்ட முறையில். அதுதானே தவிர 2 பேரும் கொள்கை முறையில் வித்தியாசமே கிடையாது. இப்போ நீங்கள் எடுத்துக்க போனீங்கன்னா ஒருவேளை அண்ணாமலைக்கும் பாஜகவில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி கிளாஷாக கூட இது வெளிப்படலாம். ஆனால் பாஜக வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ ஒரு பெரிய கட்சியாக இல்லை. அதனால் அண்ணாமலை வந்து பாஜகவில் இருக்கிறவங்களையோ இல்லாட்டி பாஜகவையோ எதிர்த்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்யணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து அரசியல் நிலைப்பாட்டில் வந்து அவங்க ஒரு வலுவான கட்சியே இல்லை. அண்ணாமலை எதிர்க்க வேண்டியது அவங்க எப்பயும் போல இருக்கிற திமுக மெயினாக. அப்புறம் இப்போ வந்துக்கிற தாவேகா. ஏன்னா தாவேகா தான் இப்போ ஆட்சி செய்யுது. அந்த ஆட்சியில் இருக்கிற குறைய தான் அண்ணாமலை வெளில கொண்டு வர. தாவேக்காவை அண்ணாமலை எதிர்ப்புன்னு சொல்கிறீங்க. இப்போ அவங்க எதிர்த்து தான் வளர முடியும். இப்போ தாவேக்காக்கு ஒரு சில சின்ன ஆதரவுகள் கொடுக்க முடியுறதை பார்க்க முடியுது. கொஞ்சம் டைம் கொடுக்கணும், ஊழல் கொஞ்சம் ஒழிஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது அப்படின்னு அவர் இங்கிலீஷில் ஒரு உரையாற்றிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் வந்து ஒரு நியாயமான நிலைப்பாடு. தாவேக்காவை எதிர்க்கிறதுனா தாவேக்காவை வந்து நான் கண்மூடித்தனமாக எதிர்க்கிறது அது ரொம்ப தவிர தேவையும் இல்லை. கண்மூடித்தனமான எதிர்ப்பு அண்ணாமலை மாதிரி ஒரு படித்த இளைஞர்கள்ட்டேருந்து வராது. அண்ணாமலையோட அப்ரோச் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ஒரு கையில் விவரத்தை வச்சுக்காம பேசக்கூட மாட்டார். ஸோ தாவேக்காவை எதிர்க்கிறதுக்கு முன்னாடி அது எதிர்க்கிறதுக்கான வலுவான காரணங்கள் இருந்தால் தான் அவர் எதிர்க்கவே ஆரம்பிப்பார். அந்த வலுவான காரணங்கள் இப்போ வருது, நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த வலுவான காரணங்களுக்கு அந்த காரணங்கள் வலுவாக மாறுறதுக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். அதுதான் அண்ணாமலை வந்து 1 வருஷம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அந்த 1 வருஷங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் லாங் பீரியட் தான். ஏன்னா 1 வருஷம் வரைக்கும் நான் வாயை மூடிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லலை. 1 வருஷம் அவருக்கு டைம் கொடுக்கலாம், இன்னும் ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறதுக்கு தான் சொல்கிறாரு. இப்போ அந்த 1 வருஷத்தில் இவருடைய பாப்புலாரிட்டின்றது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அண்ணாமலை எப்படின்றவர் தொடர்ந்து அரசியல் பண்ணிட்டே இருக்காரு, தொடர்ந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டே இருக்காரு, பிஜேபி தலைவர் எல்லா உதவியும் கொடுத்துட்டு இருக்காரு. 1 வருஷம் சைலண்டாக இருக்க போறாரு அப்படின்றது அவருடைய பாப்புலாரிட்டி கம்மி பண்ணி. சைலண்டாக இருக்க போறாரு எங்கேயாவது சொன்னாரா? 1 வருஷம் டைம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது காரணம் அவங்க ஆட்சி எப்படி போகிறது அப்படின்னோட மக்களோட நிலைப்பாடை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, வக்கீல்கள் நியமனம் பண்ணதில் வந்து ஒரு ஊழல் நடந்திருக்கதா சொல்கிறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நேற்றுக்கு 9ஆம் தேதி ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தில்முகுமார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு வருது. இப்போ அந்த மாதிரி நேரத்தில் இறங்கி அடித்து அரசியல் பண்ணுறதுன்னு ஒரு கரெக்டாக இருக்கும். இப்போ நாளைக்கு பேச போகிற மாநாடில் அரசியல் பேச போகிறது இல்லை, போதைக்கு எதிராக ஒரு மாநாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி தெரியுது. அரசியல் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசவும் தெரியுது. அங்கே இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசியல் பண்ணாதானே அவர் ஒரு அரசியல்வாத அறிவிப்பிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு போதை எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி போட வந்து ஒரு சமூக ஆர்வலராக மாறிட மாட்டாரா? இப்போ என்ன வித்தியாசம்னா, இப்போ எதிர்த்தான்னா 10ஓடு 11 அண்ணாமலையை எதிர்க்க விட்டுருக்கும். ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த நிர்மல்குமாரோட வக்கீல் நியமனத்தில் இருக்கிற சம்மந்தப்பட்ட ஊழலை எதிர்க்கிறதுக்கு திமுக அதை தான் செய்யுது. ஸோ 10ஓடு 11 அண்ணாமலையை எதிர்க்கிறதுல எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், 2 பேர் ரொம்ப பெரிய குழு சண்டை போடுறதுல. அண்ணாமலைக்கு வந்து இனிமேல் தான் வாரியர்ஸ் சேரணும்.
ஒரு வீத லீடர்ஸ் மூலமா தான் அவர் வாரியரை சேர்க்கிறாரு. ஸோ இப்போ 2 குழு வேகமா ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கச்சே, நானும் சண்டை போடுறேன் அப்படின்னு போட்டானா இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வராது. அந்த சண்டை இவங்களுக்கு தேவையும் இல்லை. அவங்க திமுகவும் தேவைக்காவும் ஸ்ட்ராங்கா ஒருத்தரோட ஒருத்தர் எதிர்த்துட்டு இருக்கு. அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனம். அதை நம்ம ஏற்றுட்டு தான் ஆகணும். இப்போ அண்ணாமலையோட நிலைப்பாடு இனிமே தான் வெளியில தெரிய வரும். இப்போ நானும் இவங்கள மாதிரியே சண்டை போடுறேன்னு இதே இஷ்யூவை எடுத்துகிட்டு பேசினேன்னா அந்த இஷ்யூவில் கருத்து தெரிவிக்கலாம். அந்த கருத்து தெரிவிச்சுட்டு அது வந்து மானிட்டர் பண்ணுறது தான் இப்போதைக்கு வந்து ஒரு சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்கும். ஏன்னா இதை எதிர்க்கிறதுக்கான தருணம் வரும். இதை எதிர்க்கிறதுக்கான தருணம் எப்போ வரும்னா, திமுகவாலையும் அதிமுகவாலையும் தாவேக்காவை வேகமாக எதிர்க்க முடியல. இவங்க என்ன எதிர்த்தாலும் வந்து தாவேக்கா வந்து தொடர்ந்து சிலதெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிற போது தான் அண்ணாமலை தன்னோட வாரியர்ஸ் மூலமா எதிர்க்க ஆரம்பிப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போ வாரியர்ஸ்னு சொல்லியிருந்தீங்க, தொண்டர்களை வாரியர்ஸ்னு சொல்றீங்க. ஆமாம், நிச்சயமா. ஓகே, இப்போ 19 லட்சம் பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க 8 கோடி பேரில். ஆமாம், 6.5 கோடி எலிஜிபிள் ஓட்டர்ஸ் இருக்காங்க. இந்த 18 லட்சம் அப்படின்றது போதுமா சார் இப்போ அண்ணாமலை அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு? போறவே போறாது. அவர் 18 லட்சம் சொன்னது அவர் எதை மனசில் நினச்சி 50 லட்சம் வேணும்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது புரியல. அவர் மனசுக்குள்ளே ஒரு டார்கெட் வச்சிருக்காரு. இப்போ நம்ம எல்லாமே பண்ணுவோம். இப்போ நம்மளே ஒரு வியாபாரத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வியாபாரத்தில் நான் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு 10,000 சம்பாதிக்கிறேன். இன்னும் 2 மாதத்தில் 50,000 சம்பாதிக்கணும். அந்த 50,000 சம்பாதிக்கிற போது இந்த பிஸ்னஸை நான் அடுத்த கட்டத்துக்கு வளர்ப்பேன் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு டார்கெட் வச்சுப்போம். அது மாதிரி தான் இப்போ அதுக்காக ஒன்றுமே பண்ண மாட்டாருன்னு அர்த்தம் இல்லை. 18 லட்சம் போராதுங்கிறது அர்த்தம் இல்லை. ஒரு 10 பேர் பின்னாடி நின்னாலே போகிறோம். ஒரு இடத்துக்கு போய் வந்து நம்ம கருத்து தெரிவிக்கிறதுக்கோ, ஒரு போராட்டத்தில் போய் ஒரு ஃப்ளாக் அணைக்கிறதுக்கோ ஒரு 10லேருந்து 100 பேர் கூட போகிறோம். அது மக்கள் கண்ணில் வந்து படும். ஸோ அதனால் இப்போயே அவருக்கு அந்த சக்தி இருக்குது. அவங்க இருக்கிற 18 லட்சம் போகிறோம். 18 லட்சத்தில் நீங்கள் ஒரு 8 லட்சத்தை திருப்பி வச்சு 10 லட்சம்னு வச்சுனாலும் போகிறோம். அண்ணாமலையோட அதை செய்ய முடியும். அவர் பின்னாடி இருக்கிற கூட்டம் அதை செய்யறதுக்கு தகுதியும் உள்ளவங்க தான். ஆனால் 50 லட்சம்னு அவர் வச்சிருக்கிறது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக. இது ஒரு கட்சியாக அனௌன்ஸ் பண்ண போகிறேன். இது ஒரு கட்சியை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சில நிர்வாகிகளை நியமிக்க போகிறேன். அதை வந்து இவர் இதை செய்வார், இன்னொருத்தர் வந்து இந்த பொறுப்பு அந்த பொறுப்பு அப்படின்னு ஒரு செய்யறதுக்கான ஒரு அளவாக தான் ஒரு 50 லட்சத்தை வச்சுட்டாருந்து என்னுடைய கருத்து. சார், இப்போ பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் மிஸ் அண்ணாமலை, இவன் என்னை பொறுத்தளவுக்கு அண்ணாமலை சிறப்பாக செயல்பட்டாங்க. நயினார் நாகேந்திரன் அவங்க 2025 ஒரு மே மாதம் ஜூலை மாதம் இந்த வாக்கில் ஜூன் மாதம் பார்க்க வந்து ஒரு மீட்டிங்கில் பேச வந்து ஒரு ஒற்றைய தலைவர் ஃபோன் பண்ண வந்து எந்த நயினார் அப்படின்னு கேட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ஒரு தலைவர் வீக்னஸ் வெளிப்படுத்துறாரு. எப்படி சார் பார்க்குறீங்க அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும்? என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு விஷயம் நிறைய விஷயத்தை பொறுத்தளவுக்கு நயினார் நாகேந்திரன் வீக்காக செயல்பட்டுருக்காங்க. மாநில தலைவராக ஒரு பேசிக்காகவே வீக்காக செயல்பட்டுருக்காங்க. என்னுடைய கருத்தாக இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன சார்? சார், நயினார் நாகேந்திரனோட ஸ்டைல் வந்து தமிழக அரசியலில் அவ்வளவா எடுபடாது. அவர் வந்து ஒரு சாஃப்ட் தலைவராக இருக்கார். எது நடந்தாலும் நம்ம வந்து ஒரு மென்மையான போக்கோட அப்ரோச் பண்ணுறது. குறுக்கில் ஒரு கேள்வி, இப்போ பிஜேபி தலைமை சாஃப்டாக இருக்காங்கன்றதுக்காகவே அண்ணாமலை அதிமுக கூட்டணி ஒன்றாக போகணும், சீராக போகணும் அப்படின்றதுக்காக நயினாரை போட்டாங்களா? அதுதான் வந்து மக்கள் நினைக்கக்கூடிய கருத்தாக இருக்குது. ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு தெரியும் அண்ணாமலையோட வேகம் அதிமுகவோட தலைமைக்கு பிடிக்கல. அண்ணாமலையோட வேகம் வந்து எவ்வளோ தூரம் இருந்ததுன்னா, அவருடைய வேகம் வந்து எடப்பாடியை விட அதிகமாக இருந்தது. எடப்பாடியாரை விட அவர் மக்களை அதிகமாக வந்து அவர் ரீச் அவுட் பண்ணார். ஸோ இது வந்து இப்போ எடப்பாடியார் ஏற்கனவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. கட்சி தலைவருக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, ஆட்சிக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இது இவரே ஸ்ட்ரகிள் பண்ணுற போது இவரோட வேகமாக இன்னொரு அவர் இளைஞர் வேற, வயசில் வேற கம்மியாக அவர் பின்னாடி வந்து இளைஞர்கள் ஃபோர்ஸ் போக ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் அதை எடப்பாடியால் அதை ஏற்றுக்க முடியல. அப்போ வந்து ஒரேல 2 கத்தி இருக்கு. அது தவறான சிந்தனையாகவும் இருக்கலாம். இது வேற கட்சி, அது வேற கட்சி. ஸோ இருந்தாலும் அந்த வந்து அவரை வந்து அண்ணாமலையோட வளர்ச்சியோ, அண்ணாமலைக்கு இருக்கிற ஒரு பாப்புலாரிட்டி, வளர்கிற பாப்புலாரிட்டியோ, அதனால பாஜகக்கே வளர்ந்த பாப்புலாரிட்டியோ அதிமுகவால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அண்ணாமலை மட்டும் இருந்து அந்த பாப்புலாரிட்டியோட பாஜகவை கூட்டணியில் வச்சுக்கணும்னா பாஜகவுக்கு அதிக சீட் கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்க கேட்குற இடத்த வந்து அவங்க கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அண்ணாமலை வந்து காமிச்சிருப்பாரு. ஸோ அதை வந்து அவர் ஒரு மென்மையான போக்க இருக்கிற ஒரு தலைவராக இருந்தால் தான் அதிமுகவோட ஏற்றுக்க முடியும் அப்படின்னு தான். அதனால கூட்டணியே அவங்க அதிமுக ஒத்துண்டு வந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை வந்து கூட்டணி வேண்டாம் தான் சொல்லிச்சு. தலைமையை மாற்றின அப்புறம் தான் அதிமுக வந்து கூட்டணிக்கே ஒத்துக்கிட்டு வந்துச்சு. ஸோ அதனால வந்து நயினார் நாகேந்திரனோட அப்ரோச் வேற. நயினார் நாகேந்திரனுக்கு அதோட தேசிய தலைமை கொடுத்த டார்கெட்டும் வேற. அந்த டார்கெட்டே அவர் அச்சீவ் பண்ணல. திருப்பி போகிறதுக்கு முன்னாடி இப்போ வேற ஒருத்தங்களுக்காக இந்த கட்சியோடைய வளர்ச்சியை கைவிட்டுட்டாங்களா அண்ணாமலை மாற்றுறது மூலயமா பிஜேபி? பாஜக வந்து தமிழ்நாட்டில் அதுதான், அது அவரோட தோல்விக்கு காரணமே அதுதான். பாஜக வந்து தன்னை ஒரு கட்சியாக வளர்த்துக்கிறதுக்கு எப்பயுமே முயற்சியே செய்யறதில்லை. பாஜகவோட முயற்சி எல்லாம் தேசிய தலைமை. பாஜகன்னு சொல்றது அது ஒரு தேசிய கட்சி தான். நீங்க தமிழக பாஜகன்னு வச்சுக்கோங்க, தேசிய பாஜகன்னு வச்சுக்கோங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தனியா வளர்றதுக்கான முயற்சி முழுமையா எடுக்க மாட்டேங்கிறாங்க. எடுக்கிற மாதிரி தோணும், ஆனா திருப்பி எடுக்க மாட்டாங்க.
அது அவங்க வந்து இன்னொருத்தர் பின்னாடி நின்றுக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், நம்மளால என்ன பண்ண முடியும், ஏதாவது சந்தர்ப்பம் வருமானா எப்பயுமே வராது, இனிமேல் அது வரப்போகிறது இல்லை. அண்ணாமலையை முன்னாடி கொண்டு வந்தபோது அந்த சந்தர்ப்பம் வந்தது, ரொம்ப பெருமளவில் வந்தது. அண்ணாமலைக்கு திருவாரூரில் அவர் கூட்டம் போட்டது எவ்வளோ ஒரு கூட்டம் வந்தது, எண்மண் எண் மக்கள் போது எவ்வளோ பேர் அவர் பின்னாடி போனாங்க, எவ்வளோ பேர் அப்போ ஜாயின் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து பாஜகவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்தது. ஆனால் அதை வந்து பாஜக அதை ஒரு முதலீடாக எடுத்துட்டு அதுலேருந்து வந்து வளரத்துக்கு நிச்சயமாக தவறிடுச்சு. அதை தவறுக்கு காரணம் தேசிய தலைமை வந்து ஒரு மென்மையான ஒரு வந்து அந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் அவங்களால ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரே காரணத்தில் அண்ணாமலையோட தலைமையை மாற்றி ஒரு மென்மையான போக்குள்ள தலைமையை கொண்டு வந்த காரணமே அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது ஈஸியாக இருக்கும் தான். இப்போ அண்ணாமலை அவர்களை மாநில தலைவராக இருக்கும் வந்து மாற்றுவோம் வந்து அவர் எலெக்ஷன் வச்சு மாற்றுற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணாங்க. அவர் மாநில தலைவர் மாற்றுவோம் வந்து தேசிய தலைமை அண்ணாமலைக்கு ஏதாவது ப்ராமிஸ் கொடுத்தாங்களா, உங்களை நாங்கள் ஒரு 2 வருஷம் கழிச்சு மாநில தலைவராக போடுறோம், மத்திய அமைச்சராகிறோம் அப்படின்னு ஏதாவது ப்ராமிஸ் கொடுத்தாங்களா? அது வந்து பாஜக செய்ய மாட்டேன். பாஜகவில் இருந்தான்னா நீங்கள் எதில் இருக்கீங்களோ எங்கே இருக்கீங்களோ நீங்கள் பாட்டுக்கு இருக்கணும். அதுதான் பாஜகவோட ஸ்டைலாக வந்து வெளி மனுஷனாக நான் உணர்றது அதுதான் பாஜகவோட ஸ்டைல். அதுதான் அவங்க எந்த ப்ராமிஸும் கொடுக்க மாட்டாங்க, எப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லவும் மாட்டாங்க, வந்து தெரியவும் தெரியாது. அவங்க உள்ளுக்கட்சி லாபி வந்து ஒன்று இருக்கும், அந்த லாபி எப்பயுமே ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அவங்க அரசியல் பண்ணுவாங்க, உட்கட்சி அரசியலில் வந்து ரொம்பவும் அதிகமாக நடக்கிறது பாஜகவில் தான். காங்கிரஸ் மாதிரி இந்த தேசிய தலைவர் கட்சி எல்லாத்துக்குமே அவங்களோட வீக்னஸும் அதுதான், அவங்களோட சில சமயம் அவங்களோட ஸ்ட்ரென்த்தும் அதுதான். ஸோ அதனால் அண்ணாமலைக்கு எதுவும் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கல. அண்ணாமலைக்கு எந்த வாக்குறுதியும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்லாதனால தான் அவர் வந்து ஒன்றுமே பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒன்று தான் வந்திருக்காரு. அண்ணாமலை மட்டும் இல்லை, பல தலைவர்கள் பல சமயத்தில் கட்சியில் ஏன் விஜயதரனை பற்றி கேட்க மாட்டேங்கிறீங்க? விஜயதரணி வந்து அவங்க காத்துட்டு இருந்தாங்க, அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு தடவை எம்எல்ஏ நிற்கிறதுக்கு சீட் கொடுத்தாங்க. அவங்க அதுக்கு முன்னாடியே எனக்கு ஏதாவது கொடுக்கணும், நான் எனக்கு பொறுப்பு கொடுக்கணும், அதை கொடுக்கல அண்ணாமலை அதை நம்பி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ விஜயதரணிக்கு ஏதாவது கேரண்டி கொடுத்துருப்பாங்களா? கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. கொடுக்காம இருந்தால் அது துரோகம். கேரண்டியே கொடுக்காம இருந்து பேசாமல் இருந்தேன்னா வந்து டம்மியாக வச்சுட்டு இருக்கேங்கிற இதுவும் தப்பு. அதே மாதிரி தான் அண்ணாமலைக்கும் நடந்திருக்கும். நமக்கு வந்து அண்ணாமலை வெளியில் வந்தால் இவ்வளோ பேசுகிறோம், அண்ணாமலை மாதிரி பல தலைவர்கள் வெளில வந்திருக்காங்களே, அதெல்லாம் பற்றி நம்ம பேசுறது இல்லை. ஸோ எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அதிருப்தி இருக்கிறனால தானே வெளில வராங்க. ஓகே, ஆனால் யாருமே தனி கட்சி ஆரம்பிக்கல, அண்ணாமலை மட்டும் தனி கட்சி. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னா அவருக்கு அந்த திறமை இருக்குது, அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, அவர் வந்து மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கரிஷ்மாவும் அவருக்கு இருக்குது. அது நம்ம வெளிப்படையாக. சின்ன கேள்வி சார், இப்போ விஜய் அவர்கள் அரசியல் வச்சு ஆரம்பிச்சப்ப அப்போ நம்ம அரசியல்லாம் கவனிக்க வந்து தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த ஒரு அதிமுக கூட போய் கூட்டணி இணைஞ்சிடலாமா ஒரு மைனர் பார்ட்னரா அப்படின்ற மாதிரி பேச்சுக்கெல்லாம் வந்துட்டு இருந்தது. அவர் சிஎம் ஆகணுன்றத ஒரு ஃபுல் ஏமா இல்லை. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து சிஎம் ஆகிறதுக்கு தான் ஆரம்பிச்சிருக்காங்களா, ஏதாவது ஒரு மைனர் பார்ட்னர் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்களா? அண்ணாமலை வந்து மைனர் பார்ட்னராக எப்பயும் இருக்க மாட்டார், அதுக்கு அந்த அவசியமே இல்லை. அவருடைய நீண்ட தூர நிலைப்பாடு, அவருடைய கொள்கை, அவர் அச்சீவ் பண்ண வேண்டிய இடம்னு அவர் நினைக்கிறது தமிழக சிஎம் தான். இப்போ ஒரு ஏற்கனவே இப்போ பல 2 கட்சி மாறி இருந்ததுலேருந்து ஒரு மாற்றத்தோட தமிழ்நாடு வந்து ஒரு தீர்ப்பளித்து விஜய் வந்திருக்காரு. ஸோ இந்த மாற்றம் ஒன்று இருக்கிற போது அண்ணாமலை கொஞ்சம் வந்து பொறுமையாக பார்ப்பார். ஏன்னா இந்த மாற்றம் வந்து ஒரு 5 வருஷம் இருக்க போகுது. இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாற்றத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, இந்த மாற்றத்தில் அவர் சொன்னதெல்லாம் செய்கிறாரா, கரப்ஷனுங்கிறது இப்போ நிறுத்தத்துக்கான ஒரு முயற்சி நடக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். சின்ன இடங்களில் கரப்ஷன் நின்றுருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் பல சமயத்தில் அமைச்சர்கள் போகிறபோது அவங்க வந்து ஒரு ஆய்வு நடத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் அவங்க ஷோ நடத்துறதையும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு நியூஸ் தினமலரில் வந்திருந்தது என்னன்னா, அதிகாரிகள் அமைச்சர்களோட மனசை மாற்றி ஊழல் செய்யுங்க, அதை கொஞ்சம் லஞ்சம் வாங்குங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம், நீங்கள் கம்முன்னு இருங்க அப்படின்னு அமைச்சர்களோட மனசை மாற்ற இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சிஸ்டமில் ஊழல்ங்கிறது ரொம்ப டாப்பில் மேல் மட்டத்தில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மட்டத்துலையும் இருந்து நம்ம சாதாரணமாக ஒரு வேலையாக ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்மள்கிட்ட லஞ்சம் வாங்கணும்னு நினைக்கிறவன் அமைச்சரோ அதிகாரியோ இல்லை, ரொம்ப சாதாரணமாக. அவன் ஏன் அதை துணிவாக பண்ணுறான்? அதுக்கு தனக்கு மேலே இருக்கிறவங்க நம்மளை கேட்க மாட்டாங்க, நமக்கு மேலே இருக்கிறவங்க அதை வந்து அவங்களுக்குரிய பங்கை கொடுத்தான்னா போகிறோம் அப்படின்னு நினைக்கிற பக்குவத்தில் தான் இருக்காங்க. அதே மாதிரி அதிகாரிகள் அமைச்சர்களை கன்வின்ஸ் பண்ணால் தான் தங்களுடைய வழக்கமான ரொட்டீன் தொடரும் அப்படின்னு ஒரு வேளை நினைக்கலாம். அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் தாவேக்கால இருக்கிற அமைச்சர்களுக்கு வேணும். நீ இப்படி சொன்னாலும் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற துணிவு வேணும். அது பாப்பா அவங்க செய்கிறாங்களான்ட்டு. ஓகே, இப்போது அண்ணாமலை விஜய் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ விஜய் அவர்கள் மீது வந்து அண்ணாமலை குற்றச்சாட்டு வைப்பாங்க, ஒரு யூகம் கிடையாது, இது வந்து நிதர்சனமாக இருக்க போகுது அப்படின்னு என்னோட எண்ணமாக இருக்குது. அண்ணாமலை விஜய் அவங்க மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்க போகிறாங்க. விஜய் அவர்கள் அது பதில் சொல்லாமல் கண்டிப்பாக ஆதவர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன் அப்படின்னா இவங்க தான் வந்து பதிலடி கொடுக்க போகிறாங்க. இது எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலையோட
அப்ரோச் வந்து வேற மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா அண்ணாமலை வந்து பேச வைக்க போறாங்க. ஆமாம், அண்ணாமலை எப்படி அரசியல் இவ்வளோ நாள் அப்ரோச் பண்ணாங்கிறத பார்க்கணும். அண்ணாமலை வந்து ஒரு கவர்ச்சி அரசியல் செஞ்சு மக்களை இருக்கல. அண்ணாமலை எப்படி தன் பின்னாடி இளைஞர்களையோ மக்களையோ வரவழைச்சாருன்னா, அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக உண்மைகளை எடுத்து சொன்னதால் தான். ஏதோ ஒரு காலேஜுக்கு போனால் கூட அதுக்கான ஒரு உண்மையோட போவார், அந்த டீட்டெயில்ஸோட போவார். இளைஞர்கள் கூட பேசச்சு அவங்க இளைஞர்கள் எப்படி முன்னுக்கு வளரணும் அப்படி தான் பேசுவார். விஜயோட அரசியல் எடுத்துட்டோன்னா அவர் இதை மாதிரி ஒரு மீட்டிங்கில் பேசச்சே, நீங்கள் எல்லாரும் எனக்காக வாழ்றீங்க, அவர் வந்து நெஞ்சு கிணியவர்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவங்கள வந்து தனக்கு நெருக்கமாக வச்சுக்க ட்ரை பண்ணுவாரே தவிர, தன்னுடைய கெப்பாசிட்டியோ தன்னுடைய திறமையோ அவர் சொல்லி அவர் வந்து இளைஞர்களை அவங்க வந்து தன் பக்கம் இருக்கிறது இல்லை. அண்ணாமலையோட அப்ரோச் வேற, விஜயோட அப்ரோச் வேற. ஸோ 2 பேரும் வந்து ஒருத்தரோட ஒரு தீவிரமான அரசியல் நிலைப்பாடில் வரும்போது அப்போ நமக்கு தெரியும் அண்ணாமலையோட சக்தி என்னன்ட்டு. விஜயோட ஒரே சக்தி அவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி, கவர்ச்சி. அண்ணாமலையோட சக்தி அவரோட நிர்வாக திறமையும் அவரோட மக்களோட நோக்கத்தை புரிஞ்சு அதுக்கான டெவலப் பண்ணக்கூடிய திறமையும் தான் அண்ணாமலையோட சக்தி. இந்த 2 சக்தியும் எப்படி போட போகிறது நமக்கு போக தான் தெரியும். நிச்சயமா சார்.